தன் தேர்வுகளைக் கண்டு பயப்படும் ஒரு சிறுவனை தேவதூதர்கள் ஒரு கனவு மூலம் தைரியப்படுத்துவதாக அமைகிறது இந்த குறுநாடகம். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினதாக நாம் லூக்கா 22:43 பார்க்கிறோம். தேவகுமாரனுக்கே ஒரு தேவதூதனின் பலப்படுத்துதல் தேவைப்படுமானால் பலவீன மண் பாண்டங்களாகிய நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படும் அல்லவா? நம் பயங்கள் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும், உருவாக்கின கர்த்தருக்கு புரியும். எனவேதான் அவர் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வாக்களித்தார். Faraday's law, Coulomb's law, Fleming's rule ஒண்ணுமே புரியல. எல்லாமே குழம்புது. என்ன பண்ண? யாரா இவங்கெல்லாம்? பேசாம ஏதாவது குக்கிங் ஷார்ட்ஸ், டெமோ ஷார்ட்ஸ் போடுறத விட்டுட்டு யார் இவங்களை இதெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னது? என்னடா புலம்பிக்கிட்டே இருக்க? உனக்கு என்னடா, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துருவ. என் கூட தானடா இருக்க. எப்ப படிக்கிறனோ தெரியல, எப்படி படிக்கிறனோ தெரியல. உன்னை வச்சுதான்டா எங்க வீட்டுல வச்சு செய்யறாங்க. புலம்பாம படி, இனி படிச்சா கூட போதும். இத ஒன்னதான் எல்லாரும் சொல்றாங்க. படிக்க படிக்க வந்துட்டே இருக்கு. நிறைய படிச்ச மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணுமே படிச்சு முடிக்காத ஃபீல் தான் மிஞ்சுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது படிக்க ஹெல்ப் பண்றியா? 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் லேம்புக்கு ஆயில் கேட்டப்போ புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன பதில் சொன்னாங்க? எங்களுக்கும் உங்களுக்கும் போதாம ஆயிடக்கூடாது, கடையில போய் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நல்ல ஓமடா. இப்ப என்ன சொல்ல வர? ஓன் டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படிதானே? நல்ல ஃப்ரெண்டுடா நீ. புரிஞ்சா சரி.
எங்கடா ஏஞ்சல்ஸ் எங்க போயிட்டாங்களா? அழகான பாட்டுடா. ஏஞ்சல்ஸா? என்னடா கனவு ஏதாவது கண்டியா? படிக்க சொன்னா படுத்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். யாருடா இவன்? என்ன ஏஞ்சல்ஸ் ஒயிட் ட்ரெஸ்ல வந்து தாலாட்டு பாடினாங்களா? இல்லடா, கலர்ஃபுல் ட்ரெஸ்ல வந்து தைரியப்படுத்தினாங்க. அப்படியா? என்ன சொல்லி தெரியப்படுத்தினாங்க? சொல்லு பாப்போம். நமக்கு கடல் அக்கினி மாதிரி பெரிய பிரச்சனை வந்தாலும் விஷப்பாம்பு, சிங்கம், ஏன் சொல்ல போனா நம்ம போர்டு எக்ஸாம் மாதிரி பயப்படுத்துற எதிரி வந்தாலும் ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லைனாலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு நமக்கு அடைக்கலமா கண்மலையாக இருக்காருன்னு சொன்னாங்க. இனி எனக்கு எக்ஸாம் நினைச்சு பயமே இல்லடா. என்னால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க போறேன். அதுக்கு எனக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நிச்சயமா நம்புறேன். சாரிடா, உன் நிலைமைய தெரியாம நானும் உன் பயத்தை சீரியஸா எடுத்துக்கல. ஆனா எல்லாரையும் அறிந்திருக்கிற ஏசப்பா உன்னோட கலக்கத்தை மாத்தி இருக்காரு. என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நானும் உனக்கு பண்றேன். தேங்க்ஸ்டா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பயம் போயிடுச்சா? தைரியமா படிப்போம், வெற்றி பெறுவோம். Do your best and let God do the rest. All the best. உலகத்தின் முதல் பயம் பாவத்தினால் உண்டானது. இந்த பாவ பயத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள மற்றொரு பயத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, ஜீவ ஊற்று, அவருக்கு உகந்த வாசனை. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். தீமையை வெறுக்கும் இந்த தெய்வீக பயம் நமக்குள் இருக்கும்போது பாவம் நம்மை பயமுறுத்த முடியாது. இந்த பக்தி வைராக்கியத்தில் நாம் தவறி இருந்தால், இல்லை தடுமாறி இருந்தால், let us repair or rebuild ourselves.